நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர். ஆமென். அவர் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமம் மகிமைப்படுவதாக. நீனும் இந்த நாளிலே ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் நம்ம எல்லாருக்கும் இந்த சந்தோஷத்தையும் பலனையும் கிருபையும் ஒவ்வொரு நாளும் நமக்கு அருளை செய்கிறவர், தருகிறவர். நம்ம எல்லாரும் ஒன்று கூடி வருவதே பெரிய ஒரு பாக்கியம், பெரிய ஒரு ஸ்லாக்கியம். அவனுடைய மேலான கிருபை உங்களை என்னைய சுமந்து வந்திருக்கிறது. கர்த்தருடைய மேலான கரம் உங்களை என்னைய தாங்கி வந்திருக்கிறது. வழுவாதபடிக்கு நம்முடைய வலது கரத்தினாலே நம்மை தாங்குகிற ஒரு ஆண்டவர், நம்மை சுமக்கிற ஒரு ஆண்டவர், நம்மை தப்புவிக்கிற ஆண்டவர், சத்ருவின் எல்லா வலைகளிலிருந்தும் நம்மை நீங்களாக்கி விடுதலை கொடுக்கிற ஒரு ஆண்டவர் நம்மோடு கூட உண்டு. ஹல்லேலூயா. ஆமென். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறுவுத்தரவாறலை செய்வேன். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன் என்று வாக்கு பண்ணின கர்த்தர் அவர் நம்மோடு கூட உண்டு என்பதை ஒரு நாளும் மறந்து போகாதபடிக்கு தேவன் நமக்கு இரக்கத்தையும் கிருபையும் தருவாராக. இந்த நாளிலும் அவருடைய கரம் நம்மை தாங்கும். இந்த நாளிலும் அவருடைய பிரசனம் நம்மை சுமக்கும். அவருடைய தயவு நம்ம ஒருவரோடு கூட இருந்து நடத்தும். ஆமென். தொடர்ந்து சங்கீதம் 34 நாம் பார்த்து வருகிறோம். 6வது 7வது வசனத்தை நாம் வாசிப்போம். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவன் இடுக்கண்கள் எல்லாவற்றிலிருந்து நீங்களாக்கி ரட்சித்தார். இந்த ஏழை, this poor man called and the Lord heard his prayer. Hallelujah. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் அவன் எல்லா இடுக்கண்களிலிருந்தும் அவனை நீங்களாக்கி விடுவித்து ரட்சித்தார். எல்லா இடுக்கண்கள், எல்லா போராட்டங்கள், எல்லா பயங்கரங்களிலிருந்தும் அவனை நீங்களாக்கி விடுதலை ஆக்குகிற ஒரு ஆண்டவர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய தூதன் அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். ஆமென். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்கள் எல்லார் மீதும் அல்ல. மறுபடியும் we need to understand. ஆமென். அவருக்கு பயந்தவர்களை, யாரெல்லாம் அவருக்கு பயப்படுறாங்களோ, ஆமென் ஆமென், அவருக்கு பயந்து அவருடைய வார்த்தைக்கு பயந்து நடக்கிறாங்களோ, ஹல்லேலூயா, அப்படியே சத்தியத்திற்கு பயந்து நடக்கிறாங்களோ, ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். நிறைய நேரத்தில் பயம்னு சொன்ன உடனே சாமி கண்ணை குத்திடுவார், சாமி அவனை அடிச்சிடுவார், தண்டிச்சிடுவார். அந்த பயம் நமக்கு அவசியம் இல்லைங்க. ஹல்லேலூயா. அப்படியே வார்த்தைக்கு இதை சொல்லியிருக்கிறது, நான் இதை செய்யக்கூடாது, இந்த பாதையில் போகக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது என்கிறதான ஒரு பயம், ஒரு பக்தி உங்களுக்குள்ளே எனக்குள்ளே உருவாக வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களிலே அவரே தஞ்சமானவர். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறது இல்லை. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். ஆமென். நெருக்கப்படுகிற காலத்திலே, உபத்திரவப்படுகிற காலத்திலே, போராட்டத்தின் நிலைமையிலே, வேதனையோடு இருக்கிற காலங்களிலே, ஹல்லேலூயா, அவரே, வேதம் சொல்கிறது, அவரே தஞ்சம், அவரே அடைக்கலம், அவரே நீதி. He is my fortress, he is my strength, he is my guide, he is my refuge, he is my everything. Hallelujah. That's the confidence. Amen. Hallelujah. கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. யாரெல்லாம் அவரை தேடுறாங்களோ இந்த ஆண்டவர் அவர்களை ஒரு நாளும் கைவிடுவதில்லை. ஆமென். அடுத்தது பார்க்கிறோம், ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். யாரெல்லாம் அவருடைய நாமத்தை நம்புறாங்களோ இவர் செய்வாரு இந்த ஆண்டவர். This is the nature of God. This is my God. This is my Savior, the one who died for me on the cross of Calvary. This is what he did on the cross of Calvary 2000 years ago, and he cares for me. He loves me. Amen. Without any reservations. ஆமென். எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் ஆண்டவர் உங்களை என்னையும் நேசிக்கிறாருங்க. He died for us. நமக்காய் ஜீவன் கொடுத்தவர். ஹல்லேலூயா. ஆமென். அந்த உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். நம்ம வேதம் சொல்கிறது, நீங்களும் நான் பாவிகளாக இருக்கும் பொழுதே நமக்காக ஜீவன் கொடுக்கும்படியா இந்த உலகத்திற்கு வந்தவர். While yet we were sinners. Amen. That's a beautiful thing. ஆமென். நல்லவனுக்காக வந்தால் பரவாயில்லைங்க. நம்ம துரோகிகளா பாவிகளா இருக்கும்போது, அவரை விட்டு தூரமாக இருக்கும் பொழுதே நம்மை தேடி வந்தவர், நம்மை மீட்டெடுக்கும்படியாய் வந்தவர். ஹல்லேலூயா. அதனால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். அவரை நம்பி இருப்பதற்கு, இந்த ஆண்டவரை சார்ந்திருப்பதற்கு, இந்த ஆண்டவரை சூழ்ந்திருப்பதற்கு,
இந்த ஆண்டவரை எப்பொழுதும் நம்புவதற்கு அவர் நமக்கு உதவி செய்வாராக. சங்கீதம் 31:7-8 வாசிக்கிறோம், உமது கிருபையிலே கலிகூர்ந்து மகிழ்வேன். நீ என் உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்தும வியாகுலங்களை அறிந்திருக்கிறீர். என் நாவில் சொல் புறவாவதற்கு முன்பாகவே எல்லாவற்றையும் அறிந்த ஒரு ஆண்டவர் நம்மோடு கூட உண்டுங்க. ஹல்லேலூயா. நீரே என் உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்தும வியாகுலங்களை, amen, everything that is disturbing in my heart, Lord, you know, and disturbing my soul, you know everything, innermost man, என் உள்ளான மனுஷனுக்குள்ள நடக்கிற காரியம் எல்லாவற்றையும் நான் வெளியே சொல்ல முடியாது அநேக நேரத்தில். ஆனால் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற ஒரு ஆண்டவர் எங்களோடு கூட உண்டு. ஆமென், ஆமென். சத்ருவின் கையில் என்னை ஒப்புக்கொடாமல் என் பாதங்களை விசாலத்தில் நிறுத்தினீர். ஹல்லேலூயா. ஆமென். சத்ருவன் கையில் எங்களை ஒப்பு கொடுக்கல, எங்களை விட்டு கொடுக்கல ஆண்டவரே. ஆனால் எங்கள் பாதங்களை ஹல்லேலூயா விசாலத்திலே, நெருக்கத்தில் இருந்த என்னை கர்த்தர் விசாலத்திலே கொண்டு வந்து வைத்தார் என்று வாசிக்கிறோமே. அதே போலதான் இந்த வசனத்தில் 8வது வசனத்தில் சொல்றது, விசாலத்திலே என்னை நிறுத்தினீர். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஏசாயா 63:9 வாசிக்கிறோம், அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார், அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்கள் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். நம்மை தூக்கி சுமந்து வருகிற ஒரு ஆண்டவர் நம்மோடு கூட உண்டு. எப்படி ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளிலே தூக்கி சுமப்பது போல நிறைய நேரங்களிலே நடக்க முடியாமல் தடுமாறுகிறோம். நிறைய நேரங்களிலே கண்ணீரோடு நம்ம பாதைகள், நம்முடைய வாழ்க்கைகள் போய்கொண்டிருக்கு. ஆண்டவரே, இந்த பாதையில் நீர் எங்களோடு கூட இருக்கிறீரா? ஏண்டவரே, நிறைய பேர் கேட்கறதான காரியம், ஏண்டவரே இந்த பாதையில் எங்களை தனியாக விட்டீங்க ஆண்டவரே? யாருமே இல்லை ஆண்டவரே. உதவியற்ற நிலைமையில, ஆறுதலற்ற நிலைமையில யாக்கோபு ஆமென் தன்னுடைய அண்ணனையும் அப்பாவையும் ஏமாற்றி விட்டு வனாந்தரத்திற்கு ஓடி போகிறான். ஆமென். போகிற வழியில் தான் கர்த்தர் அவனை சந்திக்கிறார். தனியாக போயிட்டு இருக்கிறான். He was walking alone, he was going alone. அங்கதாங்க வேதம் சொல்கிறது, ஒரு ஏணி வைக்கப்பட்டிருந்தது, தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள், கர்த்தர் அதற்கு மேலாக நின்று. அந்த வார்த்தை ரொம்ப ஆதியாக 28 வாசிக்கிறோம். ஆமென். கர்த்தர் அதற்கு மேலாக நின்று. The Bible says the Lord stood above. That means God is above every situation that you're going through. God is over your family. God is over your situation. God is over your work. God is over your vision. God is over your circumstances that you're facing, that you're going through. நம்ம போகிற எல்லா பாதையிலும் கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட உண்டு. கர்த்தர் அதற்கு மேலாக நின்று. ஹல்லேலூயா. ஆமென். நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிற ஒரு ஆண்டவர். ஹல்லேலூயா. நிறைய நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், இந்த காரியம் என்னை விட்டு போயிடுச்சு, ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டாரோ. இல்லை, God has not forgotten you. நம்ம தான் அவரை மறந்து போயிருக்கிறோம், நம்ம தான் அவரை விட்டு தூரம் போயிருக்கிறோம். But he has not forgotten us. He has never left us alone. Amen. He is always there for us. நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர். ஆமென். அவர் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென். சத்ருவனின் எல்லா பயங்கரத்திற்கும் பயத்திற்கும் நம்மை நீங்களாக்கி விடுவிக்கிற ஒரு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய தூதரானவர் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு சூழ பாளையம் இறங்கி இருக்கிறார். ஆமென். இந்த நாளில் ஆண்டவரை பார்த்து கேட்போம், ஆண்டவரே, நாங்கள் போகிற எல்லா காரியங்களிலும் பாதைகளிலும் நாங்கள் எடுக்கிற எல்லா முடிவுகள், ஆண்டவரே, தீர்மானங்கள், every decision of God will be ordered by you. எங்களை ஒவ்வொருவரையும் நீர் நடத்துவீராக. அந்த பாதையில் நாங்கள் தனிமையில் அல்ல, எங்களோடு கூட ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் இருக்கிறீர், நீர் நடக்கிறீர், நீர் சுமக்கிறீர் என்கிற நம்பிக்கை, விசுவாசம் ஒவ்வொருவருக்குள்ளாய் இறங்கி வருவதாக கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நான் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன் என்பதான விசுவாசம், நம்பிக்கை ஒவ்வொருவருக்குள்ளாக இறங்கி வரட்டும். Touch every life, change every life, transform every life, oh God. Be with them and guide them, lead them, oh God. Shield them, oh God. Show them the path, oh God, that they need to go. அவர்கள் போக வேண்டிய வழியை நீர் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் போதிப்பீராக, காண்பிப்பீராக, நடத்துவீராக, சுமப்பீராக. ஆளுகை செய்யும், வழிநடத்தும், பலப்படுத்தும், சகாயம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். எங்கள் தரிசனத்தை எங்கள் ஊழியத்தில் நிறைவேற்றிடும் ஆவியானவரே. எங்கள் தரிசனத்தை எங்கள் ஊழியத்தில்
ஏற்றிடும் ஆவியானவரே, தரிசனம் தந்தவர்